ஹாய் காய்ஸ், மாவட்ட நலவாழ்வு சங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. என்ன வேலை வாய்ப்பு? உதவியாளர் வேலை வாய்ப்பு, ஐடி கோஆர்டினேட்டர், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் தான் உங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் 11 மந்த்ஸ் தான் வேலைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க 23/1/2026 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாலை 5 மணிக்குள்ள அவங்க கைக்கு அப்ளிகேஷன் போயிடணும். போஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி 21,000 சம்பளம் சொல்லி கொடுத்துருவோம். இது என்ன படிச்சிருக்கணும்? டிப்ளமோ நீங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்கலாம், பிசிஏ அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கலாம் சொல்லி கொடுத்துருவோம். டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஒரே ஒரு வேகன்சி 11,200 சம்பளம். நீங்கள் 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்டர்வியூவில் எடுக்கிறாங்க. டிபி ஹெல்த் விசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி 13,300 சம்பளம். இதுக்கு நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்க படிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க எம்பிடபிள்யூ, எல்ஹெச்வி இல்லைன்னா ஏஎன்எம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஹெல்த் ஒர்க்கர் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க லேப் டெக்னீஷியன் ஒரே ஒரு வேகன்சி 13,000 சம்பளம். இதுக்கு நீங்க டிஎம்எல்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 1 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டிசிபி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ் இன்டர்வியூ தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிபந்தனை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனை எல்லாம் நாம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துக்கணும். இந்த ஜாப் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செஞ்சு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். உங்களுடைய கையெழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு திருப்பூர் நலவாழ்வு சங்க அலுவலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 23/1/2026 மாலை 5 மணிக்குள் நேரடியாக ஒரு தபால் மூலமா அனுப்பலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கையொப்பமிடப்பட்டவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வுக்கு பொருத்தமான வேட்பாளர்கள் அறிக்க உரிமை உள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டான தகுதி இருந்தால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை கூப்பிடலாம். இல்லைன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழைப்பான அனுப்பலாம் சொல்லி கொடுத்துறாங்க. மேலே குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் தான். மேலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதல் உட்பட்டது, குறையலாம் ஏறலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்குங்க. மிஸ் பண்ணாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும், வாங்கிருங்க. 11 மந்த் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்காதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கலாம். இது மாதிரி அப்டேட்டா இது மாதிரி வேலைவாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.